ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் தமிழில் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதோட புக் லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறதையும், ஸோ அந்த புக்கை நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக் லிஸ்ட் என்னென்ன, ஸோ என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா பிடிஎஃப்மே அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஒரு 16 புக்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் மட்டும் படிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு புக் பார்த்திங்க அப்படின்னா இளங்குமரனார் தமிழ் வளம், மரபுத்தொடர் அகரவரிசை, மயங்கொலி சொல் அகராதி, பழமொழி 400, ஆட்சி சொல் அகராதி, அயற்சொல் கையேடு, தமிழை பிரித்து எழுதுவோம், நல்ல தமிழ் எழுத வேண்டும், பயன்முறை தமிழ், தமிழ் அகரமுதலி, தமிழ் பழமொழிகள், ஸோ ஜெகநாதன் எழுதுனாங்கள அந்த புக்கு. அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், தேவிரோட புக்கு இருக்குல்ல, ஸோ இதை நம்ம முன்னாடிலேருந்தே படிச்சுட்ருக்கோம். ஸோ அதையும் படிச்சுக்கணும். ஸோ அடுத்தது நவீன தமிழ் அகராதி, கிருஷ்ணசாமி எழுதுனது. அடுத்தது நன்னூலில் எழுத்ததிகாரம், அப்புறம் சொல்லதிகாரம், தொல்காப்பியம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் புக் லிஸ்ட்டு. ஸோ இந்த புக் லிஸ்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது எந்த வெப்சைட்டில் போய் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை உங்ககிட்ட என்ன வெப்சைட் இருக்கோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டிஜிட்டல் லைப்ரரி, ஓகேவா? ஸோ அதாவது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் தேடுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளுக்கு என்ன புக்கு வேணுமோ அந்த புக்கை கரெக்டாக நம்ம டைப் பண்ணணும். ஸோ நவீன தமிழ் அகராதி, ஓகேவா? ஸோ இப்போ தேடு அப்படிங்கிறத சர்ச் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த புக்கு தெரியுதா? ஸோ இந்த புக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இந்த புக் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்கும். ஸோ இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கா, நூல் விவரங்களில். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன் கேப்சா கேட்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகி டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கிற எல்லா புக்ஸுமே, நம்மளுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே நம்ம இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆனவுடனே டேரெக்டாகவே உங்களோட டாக்குமெண்ட்டில் போய் டவுன்லோட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு புக் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வெளியில் ஸோ இந்த இடத்துல நம்ம சர்ச் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதுலேயே கிளிக் பண்ணிவிட்டு மரபுத்தொடர் அகரவரிசை, ஸோ இதில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தது அப்படின்னா வராது, ஓகேவா? இதில் கீழே காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே டிஃபராக இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ புக்கு நேம் என்னவோ அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.